ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 200 பேருக்கு காப்பி போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், லாக்டவுனில் நாங்கள் நடத்தின ஹோட்டலோட ரெசிபிஸ் நிறைய பண்ணியிருப்பேன். நீங்கள் ஹோட்டல், தள்ளுவண்டி கடை இந்த மாதிரி பிஸ்னஸாக எதுவும் கொண்டு போனோம்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த மாதிரி பல்காக பண்ண வீடியோஸ் நிறையா இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும், நிறைய ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 200 பேருக்கு காப்பி போட போகிறோம். காப்பி போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக காப்பி போடக்கூடிய வெசலை வெண்ணி வச்சு கழுவி விடணும். இது நிறைய அது இதுன்னு குழம்பு கூட்டு அது இதுன்னு வச்சுருப்பாங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு திரும்ப வெண்ணியால் அலசி எடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வெண்ணி ஆகட்டு நம்ம சீனி எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ காப்பி போடுறோம் அப்படின்னா 20 லிட்டர் போட போகிறோம். 20 லிட்டர் காப்பிக்கான ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் சுகர் எவ்வளோ அப்படின்னா, ஒரு லிட்டருக்கு 100 கிராம் சீனி போடணும். நம்ம 20 லிட்டருக்கு 2 கிலோ சீனி மெஷர் பண்ணி எடுக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ கப்பு சர்விங் அப்படின்னா, ஒரு கப்பு 100 ml. சரிங்களா? 200 பேர் கணக்கு, சேஃப்டிக்காக தான், அக்யூரேட்டாக கிடையாது. 200 பேருக்கு உள்ளே தான் வருவாங்க. நம்ம 200 பேருக்கு கணக்கு பண்ணிக்கிடலாம், கொஞ்சம் சேஃப்டிக்காக. சரிங்களா? இப்போ பாத்திரம் வெண்ணி ஆகிட்டு இருக்கு. நம்ம சுகர் கரெக்டாக 2 கிலோ மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னா, காஃபி போடுறதுக்கு தனியாக ஒரு வெசல் வாங்கி வச்சுக்காங்க. சரிங்களா? காஃபி பவுடர் இந்த மாதிரி ஹோட்டலுக்குள்ளது நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதான் ஸ்டாண்டர்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இது 1 கிலோ 1300 ரூபாய்க்குள்ள வரும். அந்த பவுச்சுக்குள்ளே ஒன்று இதில் நம்ம வாங்கிக்கிடலாம். சரிங்களா? இப்போ வெண்ணி ஆகிட்டு அண்டாவை சுற்றி நல்லா எல்லா பக்கம் வெண்ணி படுற மாதிரி ஒரு குளிக்கிட்டு வெண்ணி அப்படியே தூர ஊற்றிட்டு அடுத்தால நம்ம ஃப்ரெஷ்ஷாக அண்டா வச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்கணும். இப்போ நம்ம பால் பாக்கெட் உடச்சி ஊற்ற போகிறோம். சரிங்களா? பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். வீட்டு மாட்டு பால் எடுக்கிறதா இருந்தால் ஒரே பாலாக இருந்தால் தான் நம்ம பெஸ்ட்டு. சரிங்களா? பால் திரையாது, இந்த மாதிரியான பிரச்சனை தான் வராது. ஒரே மாட்டில் நமக்கு இப்போ நான் 12 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 12 லிட்டர் பால் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். ஏன்னா மாட்டு பால் ஒன்று மிக்ஸ் ஆகும் போச்சுல சில டைம் திரையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால இந்த மாதிரி பாக்கெட் பால் எடுங்க. இந்த மாதிரி ஹெவி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சின்ன அனுபவம் பண்ணிக்காங்க. ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர்லாம் போட்டு பார்த்துக்காங்க. இப்போ நம்ம பிளேலிஸ்ட்லேயே அந்த வீடியோ இருக்கும். சரிங்களா? டேரெக்டாக இந்த மாதிரி ஹியூஜாக எடுத்துகிட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சில டைம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ போடுற ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஆள் இருக்காங்க, இப்போ 1/2 hour வெளியில் குடிப்பாங்க. இந்த மாதிரி இது ரொம்ப நெக்கான ஃபங்க்ஷனு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இப்போ சப்போஸ் டைம் இருக்குது, பால் திறஞ்சிட்டு வச்சுட்டா கூட நீங்கள் ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிடலாம். இந்த மாதிரிலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வீட்டில் போட்டு பார்த்துக்காங்க. பிஸ்னஸாக பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம 12 லிட்டர் பாலும் 8 லிட்டர் தண்ணியும் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஒரு காஃபி, டீ, பால் எல்லாமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னா தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். நான் 12 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கும் 8 லிட்டர் தண்ணியும் எடுத்திருக்கேன். சரிங்களா? பேக்கெட் பாலோட கவுண்டிங் என்ன அப்படின்னா, 10 1 லிட்டர் பாக்கெட்டு, 1/2 லிட்டர் பாக்கெட்டில் 4. சரிங்களா? 10 1 லிட்டர் பாக்கெட்டு, 1/2 லிட்டர் பாக்கெட்டில் 4, மொத்தம் 12 லிட்டர் நம்ம இதில் அப்படியே உடச்சி ஊற்றுறோம். பால் பாக்கெட்டை உடச்சி ஊற்றுறது ரொம்ப ஸ்பீட் அடிக்கல. காரணம் என்னென்னா, நீங்கள் எண்ணிக்கலாம். சரிங்களா? 1 லிட்டர் பாக்கெட்டு 10 உடச்சி அந்த பக்கம் வைக்கிறேன், அடுத்தால 1/2 லிட்டர் பாக்கெட் 4 உடச்சிட்டு இந்த பக்கம் வைக்கிறேன். பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாதுக்காக தான் ஸ்பீட் பண்ணாமல், உங்களுக்கு ஒரு டவுட் வந்தால் நீங்கள் அப்படியே பாக்கெட் கூட எண்ணி கூட பார்த்துக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம 12 லிட்டர் மொத்தமாக உள்ளே ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 8 லிட்டர். சரிங்களா? 12 லிட்டர் பால், 8 லிட்டர் தண்ணி. தண்ணி எந்த அளவு குறைச்சி எடுக்கீங்களோ அந்த அளவு காஃபி, டீ, பால் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நான் கையில் வச்சுருக்க இந்த வெசலோட மெஷர்மெண்ட் 1.5 லிட்டர். சரிங்களா? இதுக்கு 5 ஊற்ற போகிறேன். 1.5 லிட்டர் நம்ம ஊற்றுறப்போ 7.5 லிட்டர் வரும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் விஷுவலாக பார்த்து ஊற்றுறேன். சரிங்களா? எல்லாமே மெஷர்மெண்ட் தான். மெஷர்மெண்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் விஷுவலாக பார்த்து ஊற்றணும் அப்படின்னா அப்புறம் சீனி அதிகமாக போயிடும், காஃபி தூள் கம்மியாயிரும். அதனால் கண்டிப்பாக மெஷர்மெண்ட் தான். சரிங்களா? இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக சேர்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அண்டா கீழே இறக்கிட்டு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு திரும்ப அண்டா மேலே வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காஃபி போடுறப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தான் ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆன் பண்ணக்கூடாது, தீஞ்சிரும், அடி பிடிச்சிரும், பால் தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே ஏற்றிட்டோம். இப்போ பால் அப்படியே பாயில் ஆகக்கூடிய டைம் கரண்டியை வச்சு அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அந்த க்ரீம் மில்கில் உள்ள க்ரீம் அடியில் போய் ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா அப்படியே கிண்டி விடணும். அதே மாதிரி கண்டிப்பாக ஃப்ளேம் மீடியமில் தான் வைக்கணும். ரொம்ப ஹை கொண்டு போகக்கூடாது. மீடியம் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு அப்படியே பண்ணுங்கள். இப்போ நல்லா பால் பொங்கி வந்துச்சு. இந்த டைமில் நம்ம 2 கிலோ சீனி அப்படியே போட்டுடலாம். அந்த பொங்கி வர்றது அடங்கிடும். இனி நம்ம கேஸை அப்படியே நல்லா சிம்முக்கு மாற்றிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணுறப்போ சீனி கரைஞ்சி வந்துடும். சீனி கரைஞ்சிருக்கான்னு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. கீழே கரண்டிலேருந்து அப்படியே பாலை தூக்கி பார்க்குறப்போ சீனி இருந்தால் சீனி வந்துடும். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டே காமிச்சு அந்த காஃபி பவுடர் தான் 200 கிராம் பேக்கெட். இது அப்படியே ஃபுல்லாக இது கூட சேர்க்க போகிறேன். காஃபி பவுடரை ஒரே பக்கமாக தட்டாமல் அப்படியே சுற்றிலும் அப்படியே ரவுண்ட் பண்ணி தட்டிட்டு நீங்கள் அப்படியே வளைச்சி அப்படியே கிண்டுறப்போ காஃபி பவுடர் கரைஞ்சிரும். கட்டி பிடிக்காது, அந்த பயம் வேண்டாம். சரிங்களா? இந்த பிராண்ட் கட்டி பிடிக்காது. முடிஞ்சளவு இது ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும்.
கிண்டுறப்போ தான் அந்த காஃபி பார்ட்டிகள் வந்து நல்லா கரைஞ்சி போயிடும். இப்போ நம்ம காஃபி பவுடரோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1 லிட்டருக்கு வந்து 10 கிராம் காஃபி பவுடர் வந்து சேர்க்கணும். நம்ம வந்து 20 லிட்டர், இது வந்து 200 கிராம் பேக்கெட் அப்படியே ஃபுல்லாக சேர்க்குறோம். எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் இதுதான் மெஷர்மெண்ட், சரிங்களா? இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக 1 லிட்டருக்கு 10 கிராம் எடுங்க. காஃபி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த காஃபி வந்து ஹெட் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னா, நம்ம காஃபி சர்வ் பண்ணுற ஒரு கப்பு வந்து 100 ml, சரிங்களா? ஒரு ஆளுக்கு வந்து 100 ml. நம்ம வந்து இன்னைக்கு வந்து 200 பேருக்குன்னு 20 லிட்டர் போடுறோம். ஆனால் ஒரு கால்குலேஷன் அவங்க சொல்கிறாங்க 100 பேர் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக 100 பேருக்குன்னு போடக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஒரு 30 போடணும், சரிங்களா? காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக 2 கப் வாங்குவாங்க. அதே மாதிரி பர்சன் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வருவாங்க, கொஞ்சம் 4 பேர் அதிகமாக வருவாங்க, ஒரு 2 சின்ன குழந்தைங்களை கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கிறது தான் ஃபங்க்ஷனுக்கு வந்து சேஃப்டி, சரிங்களா? இப்போ நம்ம வந்து காஃபி பவுடரை வந்து நல்லா சுற்றி நல்லா கரைச்சி எடுக்கிறோம். இப்போ வந்து கேஸ் வந்து சிம்லேயே தான் இருக்கணும், சரிங்களா? காஃபி பவுடர் வந்து உங்களுக்கு கண்ணால் பாருங்கள், நல்லா அப்படி சுற்றுறப்போ வந்து நல்லா கரைஞ்சிரும். சின்ன பார்ட்டிகள் கூட கருப்பாக தெரியக்கூடாது, அந்தளவு நல்லா காஃபி வந்து நல்லா ப்ரௌனாக வந்து நல்லா மாற்றி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம சூப்பரான கல்யாண வீட்டு காஃபி டிஃபன் முட்ஸ்லாம் கொடுப்பாங்களா, அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி செம்மையான காஃபி இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு 50 பேருக்கு காஃபி போட்ட வீடியோ ஒன்று இருக்கும். உங்கள் வீட்டில் வர சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்க இதே மெஷர்மெண்ட்டில் குவான்டிட்டி எவ்வளவோ ஏற்றமோ இறக்குமோ அதே மாதிரி சீனி காஃபிலாம் போட்டு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.